ஜோதிடத்தை நாடி வந்த அன்பு நேயர்களுக்கு வணக்கமுங்க. எத்தனையோ வீடியோ பார்த்தாலும், இந்த ஒரு வீடியோ உண்மையா கஷ்டப்படுறவங்க வாழ்க்கைய மாற்றப் போகுதுங்க. அப்படி என்ன இந்த வீடியோல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல முதல் முறையா பார்க்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கொடுத்து, ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன சூஸ் பண்ணி வச்சுக்கோங்கங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் உங்ககிட்ட வந்து சேருமுங்க. எப்பவுமே ஒரு நல்ல விஷயத்த தொடங்குவதற்கு முன்னாடி பெருமான் முருகனை மனதார வேண்டிக்கோங்க. நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை சொல்லிக்கிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு கமெண்ட் பண்ணிடுங்கங்க. ஓம் முருகா சரணம், முருகா சரணம், முருகா சரணம். வணக்கமுங்க. மிதுன ராசிக்காரங்க நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க. புதன் பகவான ராசி அதிபதியா கொண்டவங்கங்க. எல்லா இடங்கள்லயும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க இவங்கங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா தப்பு தான், வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்கங்க. உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டிட்டு போறாங்க அப்படின்னா நீங்க கூட்டிட்டு போறவர் பக்கம் எல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்கங்க. எந்த தரப்புல நியாயம் இருக்குதோ அங்கதான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க. உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பா எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்கங்க. இதனாலதான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டிருக்குதுங்க. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துக்குவாங்க. இதனால பார்க்குறவங்க எல்லாருமே மிதுன ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்காங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்கங்க. ஆனா சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியுங்க. கஷ்டப்படுற காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிக்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்கிட்டே நிறைய பேர் தேடி வருவாங்கங்க. உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்கங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை கறிவேப்பிலை போல தூக்கி போட்டுருவாங்கங்க. மறுபடியும் அவங்க உங்ககிட்ட உதவினும் கேட்பாங்கங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தாங்க நீங்க. உங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தாங்க மிதுன ராசிக்காரங்க. கடந்த காலகட்டங்கள்ல தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்கங்க. ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் நடந்திருக்குமுங்க. புதுசா ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் இந்த கர்மசனி மூலமாகவும் ஜென்மசனி மூலமாகவும் பாதசனி மூலமாகவும் உங்களுக்கு தானாகவே ஏற்பட்டிருந்திருக்குமுங்க. மிதுன ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தீங்க, சொத்துக்களை இழந்தீங்க, தங்களுக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தீங்கங்க. கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி, தயவு செஞ்சு என்னை உன் கூடயே கூட்டிட்டு போயிரு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கு புரியுதுங்க. உங்க மனசுல கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குதுங்க. நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்க நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்கங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தாங்க நீங்க. எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது, என்னுடைய வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்ல, எனக்கு மட்டும் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அப்படின்னு பெரும்பாலான நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்கங்க. உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வருமுங்க, அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிருமுங்க. இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்கங்க. நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துட்டு தாங்க இருக்கும். ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமா அமைஞ்சிருக்குதுங்க. இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுடுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நாம முழுசா பார்க்க போறோமுங்க. கடந்த 2025ல மிக மோசமான ஒரு நரக வாழ்க்கையில வாழ்ந்தவங்க தாங்க நீங்க. ஆனா இந்த 2026 நிச்சயமா உங்களுக்கு ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டா பார்க்கப்படுதுங்க. இப்படித்தான் சாமி சொல்றீங்க, கிட்டத்தட்ட இந்த 2026
1½ மாசம் முடிஞ்சிருச்சு. ஆனா எங்க வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றமும் நடக்கல. 2025 எப்படி இருந்துச்சோ, அதே கஷ்டம் தான் இன்னைக்கு வரைக்கும் நான் அனுபவிக்கிறேன்னு சொல்றது எனக்கு புரியுதுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல பார்த்தீங்கன்னா, சுக்கிர பகவானும், புதன் பகவானும் சேர்க்க அடுத்து வரக்கூடிய 90 நாட்களுக்கு இருக்க போகுதுங்க. இதன் மூலமா ஒரு உச்சத்திற்கு போகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குதுங்க. அத தொடர்ந்து உங்களுக்கு 5 வருட கிரகங்களோட சேர்க்கையோட பலன்களும், சனியுடைய வக்ர நிவர்த்தியும், குருவுடைய வக்ர பயிற்சியும், சுக்கிர பயிற்சி, சூரிய பயிற்சி, ராகு கேது பயிற்சி கிட்டத்தட்ட ஒரு 5 பயிற்சியானது உங்களுக்கு ஒன் பை ஒன்னா வரக்கூடிய நாட்கள்ல கிடைக்க போகுதுங்க. அதன் மூலமா நல்ல ஒரு தொடக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில இருந்தே உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. முதலாவதா பார்த்தீங்கன்னா, சனியுடைய வக்ர நிவர்த்தி. தற்பொழுது சனி பகவான் மீன ராசியில வக்ர நிவர்த்தி அடையறாருங்க. அப்படி வக்ர நிவர்த்தி அடையும்போது, இத்தன நாட்களா கெட்டத மட்டுமே பண்ணிட்டு இருந்த சனி பகவான், இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு நல்லது பண்ண ஆரம்பிக்க போறாருங்க. இத்தன நாட்களா நீங்க செய்த கர்மாவிற்கு ஏற்ற தண்டனைகள மட்டும் தான் கொடுத்துட்டு இருந்த சனி பகவான், இப்போ உங்க வாழ்க்கையில நீங்க அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போற வாய்ப்புகள உங்களுக்கு வழங்க போறாருங்க. இதன் மூலமா இனி வரக்கூடிய நாட்கள்ல நல்ல ஒரு தொடக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க. அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குருவுடைய வக்ர நிவர்த்திங்க. இத்தன நாட்களா 8ஆம் இடத்துல செயல்பட்டு கொண்டிருந்த குரு பகவான் தற்பொழுது 3ஆம் இடமான லக்ன ஸ்தானத்த நோக்கி வராருங்க. அப்படி நோக்கி வரும்போது ஒட்டுமொத்த குரு பெயர்ச்சி பலன்களும் அந்த லக்னஸ்தானத்துக்கு கிடைக்கிறதுனால, பொருளாதாரத்துல ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, சுக்கிர பயிற்சிங்க. சுக்கிர பயிற்சியை பொறுத்தவரைக்கும் இது 12 ராசிகளுக்குமே பொது பலன்களாகவே பார்க்கப்பட்டாலும், ஆனா தற்பொழுது சுக்கிர பகவான் உங்களுடைய மிதுன ராசியில தான் இருக்காருங்க. அதன் மூலமா ஒட்டுமொத்த சுக்கிர பயிற்சியோட பலன்களும் ஃபர்ஸ்ட்டா உங்களுக்கு தான் கிடைக்க போகுதுங்க. அதன் மூலமா நல்ல ஒரு தொடக்கம் அப்படிங்கிறது இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு தெரிய போகுதுங்க. அதற்கு அடுத்ததா பார்த்தீங்கன்னா, ராகு கேது பயிற்சிங்க. ஐயய்யோ! ராகு கேது பெயர்ச்சியா? சொன்னாவே எல்லாருமே பயப்படுவாங்கங்க. அந்த அளவுக்கு கடந்த காலகட்டங்கள்ல இந்த ராகு கேது நிறைய கஷ்டங்கள், துன்பங்கள், இழப்புகள், உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தையுமே சந்திச்சிருப்பீங்கங்க. என்னடா இது வாழ்க்கை அப்படிங்கிற சொல்லக்கூடிய நிலைமைக்கு அந்த காலகட்டம் அப்படிங்கிறது இருந்திருக்குமுங்க. ஆனா, தற்பொழுது வரக்கூடிய ராகு கேது காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு முற்றிலுமாவே மாற்றி அமைக்கப்பட்ட ஒரு காலகட்டமா பார்க்கப்படுதுங்க. தேவையில்லாத கடன் பிரச்சனை அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமாகவே குறைய போகுதுங்க. மனத அளவுல ரொம்ப பாதிக்கப்பட்டவங்களுக்கு இது அனைத்தும் உங்களுக்கு நிவர்த்தியாக போகுதுங்க. உடல் சார்ந்த பிரச்சனை அனைத்தும் உங்களுக்கு நிவர்த்தியாக போகுதுங்க. இந்த மாதிரி நல்ல ஒரு விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள்ல ஏற்பட போகுதுங்க. கடந்த காலகட்டங்கள்ல நல்ல ஒரு வேலைங்கிறது உங்களுக்கு கிடைச்சிருக்காதுங்க. ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு ரூ. 10,000 சம்பளத்துக்கோ, ரூ. 15,000 சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலைய குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழியே இல்லாம செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனா, இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க படிச்ச படிப்புக்கு ஏத்த மாதிரியும், உங்களுக்கு புடிச்ச மாதிரியும் ஒரு வேலை கிடைக்க போகுதுங்க. நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இல்ல ஒரு ஐடி வேலையோ, ஒரு கவர்மெண்ட் வேலையோ, நீங்க என்ன வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமா கிடைக்க போகுதுங்க. கோர்ட் கேஸ்ன்னு ரொம்ப நாட்களா அலைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வருமுங்க. சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியுமுங்க. சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குதுங்க. அதன் மூலமா வருமானம் அப்படிங்கிறது பல வழிகள்ல வருமுங்க. தொழில்ல லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்குமுங்க. அரசியல்வாதிகள பொறுத்தவரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்கள வந்து சேருமுங்க. ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயருமுங்க. உடல் ஆரோக்கியம் மேம்படுமுங்க. சங்கடங்கள் நீங்குமுங்க. மறைமுகமா உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி, இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொல்ல குடுத்திருப்பாங்க. இனி அவர்களுடைய தொந்தரவு முழுவதுமா உங்களுக்கு இருக்காதுங்க. கடந்த காலகட்டங்கள்ல நீங்களும் ஒரு கம்பெனியில இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்கங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியா நினைச்சு வேலை செஞ்சிருப்பீங்க. ஆனா, உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காதுங்க. உங்களுக்கு அப்புறமோ இல்ல கூடயோ நிறைய நபர் வேலைக்கு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய சலுகை எல்லாமே கிடைச்சு நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்கங்க. ஆனா, நீங்க மட்டும் எப்படி வேலைக்கு வந்து சேர்ந்தீங்களோ, அதே மாதிரி தான் இன்னைக்கு வரைக்கும் இருந்திருப்பீங்கங்க. ஆனா, இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளோட
ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. இனி உங்களோட வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்குமுங்க. அந்தஸ்துல நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க. இனி நினைச்சது எல்லாமே நடக்குமுங்க. தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகுமுங்க. லாபம் அதிகமா கிடைக்குமுங்க. முன்னேற்றம் உண்டாகுமுங்க. வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேருமுங்க. குடும்பத்துல இருந்த நெருக்கடிகள் விலகுமுங்க. செல்வாக்கும் அந்தஸ்து உயருமுங்க. வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தருமுங்க. தெய்வ சிந்தனை அதிகமாகுமுங்க. பெரியவர்களுடைய உதவிகள் கிடைக்குமுங்க. உறவில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமா விலகுமுங்க. புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழில்ல ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்குமுங்க. முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்குமுங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபம் கிடைக்குமுங்க. புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பா உங்களுக்கு வெற்றியை தருமுங்க. கடந்த காலகட்டங்கள்ல திருமண நிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நிறைய பிரச்சனையும், சிக்கலுமே பெரும்பாலும் நீங்க சந்திச்சிருப்பீங்க. இதுல குறிப்பா பெண்களுக்கு ஏதாவது வகையில திருமணம் அப்படிங்கிறது எளிமையா அடைஞ்சிருதுங்க. ஆனா, ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம்ங்க. அடிச்சு புடிச்சு நிச்சயதார்த்தம் வரைக்கும் போனா கூட, அக்கம் பக்கம் இருக்கிறவங்க, தெரிஞ்சவங்க கெடுத்து விடுறவங்க நெறைய பேர் இருக்காங்கங்க. அது மட்டும் இல்லாம ஜாதகத்திலயும் பார்த்தீங்கன்னா, சுத்த ஜாதகம், ராகு கேது ஜாதகம், செவ்வாய் ஜாதகம் இருக்கிறதுனால திருமண தடை அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாகவே ஏற்பட்டிருக்குமுங்க. இது அனைத்தும் தற்பொழுது வரக்கூடிய நாட்கள்ல முழுவதுமா நிவர்த்தியாக போகுதுங்க. அடுத்ததா வாழ்க்கை துணையை இழந்த மிதுன ராசி ஆண்களோ, பெண்களோ அடுத்து 2வது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா? வேண்டாமா? அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்துல இருப்பீங்கங்க. அப்படி 2வது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பா பேசிருவாங்களோ? ஊர்க்காரங்க தப்பா நினைச்சிருவாங்களோ? அவங்க என்ன நினைப்பாங்க? இவங்க என்ன நினைப்பாங்க? அப்படின்னு நெறைய நபர்கள் 2வது திருமணத்த பத்தி யோசிக்காம இருக்கீங்கங்க. இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும், இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது, ஒரு சிங்கிள் பேரண்டால இந்த சொசைட்டில சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினமா இருக்குதுங்க. நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவிலே உங்களுக்கு அமையுமுங்க. குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கிய நபர்கள் பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆகுது சாமி, 5 வருஷம் ஆகுது, 8 வருஷம் ஆகுது. நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்ல, பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்ல. வாரத்துல 3 நாள் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துட்டுருக்கோம். ஆனா, எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்ல சாமி அப்படின்னு நெறைய தடவ சொல்றீங்கங்க. இது அனைத்தும் வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இருந்த உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமா நிவர்த்தியாகி, இன்னும் ஒரு 6 மாதத்துக்குள்ள உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது நிச்சயம் உண்டாகுமுங்க. பிரிந்திருக்கக்கூடிய கணவன், மனைவி எல்லாமே பார்த்தீங்கன்னா, டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. சண்டை போட்டு தனியா பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருப்பீங்க. நீங்க மீண்டும் ஒரு முறை நேர்ல சந்திச்சு பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிற பட்சத்துல, கண்டிப்பா இருவரும் ஒன்றா இணைந்து வாழ்வீங்கங்க. காதலிப்பவர்களுக்கு இந்த 2026 நிச்சயம் வெற்றியை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுதுங்க. காதல சொல்லலாமா? வேண்டாமா? அப்படிங்கிற குழப்பத்த கூடிய நபர்களுக்கு சொன்னா நிச்சயமா அந்த காதல் கைகூடுமுங்க. வீட்ல போய் சொல்லும்போது பிற பெரியோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்னு திருமணம் செஞ்சுச்சு வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்குதுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல கடினமான காரியத்தையும் நீங்க சுலபமா செஞ்சு முடிப்பீங்க. எளிமையான பேச்சு திறமையால நீங்க அனைவரையுமே கவர்ந்திழுப்பீங்கங்க. சமூகத்துல உங்களோட பெயருக்கு புகழும் படிப்படியாக முன்னேற்றமும் வரப்போகுதுங்க. சிலருக்கு படிப்பதற்காகவும், வேலை விஷயமாகவும், தொழில் விஷயமாகவும் வெளியூரோ, வெளிநாடோ போகக்கூடிய வாய்ப்பெல்லாம் கிடைக்க போகுதுங்க. உங்க குடும்பத்துல கடந்த காலகட்டங்கள்ல எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காதுங்க. இத நினைச்சு வீட்ல இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்பவே வருத்தப்பட்டு இருந்திருப்பாங்கங்க. ஆனா, இனி வரக்கூடிய நாட்கள் குடும்பத்துல திருமணம், சீமந்தம், புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க. கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்க போகுதுங்க. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆண்களோ, பெண்களோ, அரசு வேலையோ, தனியார் வேலையோ, கூலி வேலையோ, நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்கா கிடைக்க போகுதுங்க. சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்கா உயரப் போகுதுங்க. அதன் மூலமா கடந்த காலகட்டங்கள்ல ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் தற்பொழுது முழுவதுமா நிவர்த்தியாகி, ஒரு பைசா கடன் இல்லாம அனைத்து விதமான கடனையுமே நீங்க கட்டி முடிக்க போறீங்கங்க. குறிப்பா உறவுகள் மத்தியில கொஞ்சம் ஜாக்கிரதையா இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. குறிப்பா பல நாள் கழிச்சு உறவுகள் எல்லாமே வருவாங்கங்க. அவர்கள் மத்தியில
பட்டியல இருந்து ரொம்பவும் நல்லதுங்க. இனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல எடுத்த காரியம் உடனே முடியவில்லையே அப்படிங்கிற டென்ஷன் இருக்குமுங்க. எதிர்பாராத வீண் செலவு ஏற்படலாமுங்க. வீண் பழி வர வாய்ப்பு உள்ளதால எதிலும் கவனம் தேவைங்க. உடல் ஆரோக்கியத்துல எச்சரிக்கையாக இருப்பது அவசியமுங்க. தொழில் வியாபாரத்துல ஈடுபட்டிருப்பவங்களுக்கு வீண் அலைச்சல், வாடிக்கையாளர்களோட வாக்குவாதம் போன்றவை உண்டாகலாமுங்க. உத்தியோகத்துல இருப்பவர்கள் மேல் அதிகாரிகளோட கெடுபிடிகளை சந்திக்க வேண்டி இருக்குமுங்க. குடும்பத்துல திடீர் பிரச்சனைகள் தலை தூக்கலாமுங்க. கணவன் மனைவிக்கு இடையே வாக்குவாதம் ஏற்படலாமுங்க. பெண்களுக்கு எப்படிப்பட்ட சிக்கலையும் சமாளிக்கும் மனப்பக்குவம் உண்டாகுமுங்க. எந்த சூழ்நிலையிலும் வாக்குவாதத்துல ஈடுபடாமல் தவிர்ப்பது நல்லதுங்க. மாணவர்களுக்கு எப்படி பாடங்களை படித்து முடிப்பது என்ற டென்ஷன் உண்டாகுமுங்க. காரிய தடை தாமதம் உண்டாகலாமுங்க. பொருளாதார நிலை நல்லபடி இருக்குமுங்க. வீண் செலவுகள் எதுவும் ஏற்படாதுங்க. கடந்த சில நாட்களாகவே கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடு நீங்கி அந்யோன்யம் ஏற்படுமுங்க. அடிக்கடி ஏற்படும் எதிர்பாராத அலைச்சல்களால உடல் அசதியும் சோர்வும் உண்டாகுமுங்க. உங்களை பற்றி தவறா புரிந்து கொண்ட நண்பர்களும் உறவினர்களும் தங்கள் தவற்றை உணர்ந்து மன்னிப்பு கேட்பார்களுங்க. அவர்களால எதிர்பாராத பண வரவும் உங்களுக்கு கிடைக்குமுங்க. அலுவலகத்துல வேலை செய்பவர்களுக்கு அலுவலகத்துல கலகலப்பான சூழ்நிலையே காணப்படுமுங்க. பணிகளை குறித்த நேரத்துக்குள்ள முடித்து நிம்மதி பெறுவீர்கள். ஒரு சிலருக்கு வேறு ஊருக்கு மாறுதல் கிடைக்குமுங்க. எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்குமுங்க. வியாபாரத்துறையை பொறுத்தளவுக்கு வியாபாரத்தின் காரணமாக சிலர் தொலைதூர பயணங்களை மேற்கொள்ள நேருமுங்க. பணியாளர்கள் நல்ல முறையில ஒத்துழைப்பு தருவாங்கங்க. சக வியாபாரிகளிடையே இணக்கமான சூழ்நிலை உண்டாகுமுங்க. குடும்பத்தை நிர்வகிக்கிற பெண்களுக்கு உறவினர்களோட வருகையால பொறுப்புகள் அதிகரிக்குமுங்க. அதன் காரணமாக அசதியும் சோர்வும் ஏற்படக்கூடுமுங்க. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்துல சில சலுகைகள் கிடைக்குமுங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் மிக மேன்மையான பலன்கள் கிடைக்குமுங்க. சில இடங்கள்ல வேலையில கொஞ்சம் போராட்டமான நிலை உண்டாகுமுங்க. சில இடங்கள்ல சவாலுடன் உழைக்க வேண்டிய கட்டாயம் இருக்குமுங்க. உத்தியோக ரீதியா பதவி உயர்வு கிடைக்கலாமுங்க. ஆனா எதிர்பார்த்த ஒரு காரியம் சீக்கிரமாகவே நடக்குமுங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் பெருகி கையிருப்பு அதிகரிக்குமுங்க. புதிய தொழில தைரியமா ஈடுபடலாமுங்க. குடும்பத்துல இருந்து வந்த சங்கடங்கள் விலகி மகிழ்ச்சி அதிகரிக்குமுங்க. பிள்ளைகளால நல்ல பெயர் கிடைக்குமுங்க. அலுவலகத்துல புதிய வேலை தொடர்பான முயற்சிகள்ல சாதகமான முடிவு வருமுங்க. பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்கின்ற வாய்ப்பு உருவாகுமுங்க. வியாபாரத்துல முன்னேற்றமான லாபம் ஏற்படுமுங்க. தொழிலை விரிவுபடுத்துவதற்கு உரிய நேரமுங்க. குடும்பத்துல இருந்த மனக்குழப்பம் விலகுமுங்க. பிள்ளைகளால மன மகிழ்ச்சி கிடைக்குமுங்க. பெரியோர்களோட அன்பு கிடைக்குமுங்க. குடும்பத்திற்காக பண வரவை அதிகரிக்க கடுமையா பாடுபட வேண்டியது இருக்குமுங்க. கலைத்துறையினை பொறுத்தவரைக்கும் புதிய வாய்ப்புகள் பெற்று நல்ல வருமானம் பெறுவார்கள். புதிய முதலீடுகளை மிக துணிச்சலுடன் இறங்கலாமுங்க. அடுத்ததா பாத்தீங்களா, சந்திரனோட இடப்பெயர்ச்சி இன்பம் துன்பம் கலந்த பலன்களை கொண்டு வருமுங்க. குரு 1ல இருப்பதால வேலை இடத்துல பணிச்சுமை கூடுதலாக இருக்குமுங்க. வியாபார விஷயத்துல அலட்சியமா செயல்பட வேண்டாமுங்க. புதிய முதலீடுகளை திட்டமிட்டு செய்ய வேண்டுமுங்க. இந்த காலகட்டத்துல மிதுன ராசிக்காரர்கள் தங்களோட தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக கடுமையாக பாடுபட வேண்டுமுங்க. பண விஷயத்துல மிக கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டுமுங்க. மேலும் பெரியோர்களோட ஆதரவும் கிடைக்குமுங்க. அடுத்ததா உங்களோட நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்களா? முதலாவதா மிருகசீரிஷம் 3 மற்றும் 4ஆம் பாதங்களுங்க. இந்த காலகட்டத்துல உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்குமுங்க. உங்களது பொருட்களை கவனமாக பார்த்து கொள்வது நல்லதுங்க. வாகனங்களால செலவு ஏற்படுமுங்க. தந்தையுடன் கருத்து வேற்றுமை வரலாமுங்க. சொத்துக்கள் அடைவதில் தாமதம் ஏற்படுமுங்க. தொழில் வியாபாரத்துல லாபம் கிடைப்பது குறையலாமுங்க. சரக்குகளை விற்பதுல மிகவும் வேகம் காட்டுவீர்கள். தொழில் வியாபாரம் விரிவாக்கம் செய்வது தொடர்பாக முக்கிய முடிவு நீங்க எடுக்க போறீங்கங்க. 2வதா பாத்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரக்காரங்க. இந்த காலகட்டத்துல உத்தியோகத்துல இருப்பவர்கள் அலுவலகம் தொடர்பான பயணம் செல்ல வேண்டி வரலாமுங்க. சக ஊழியர்களோட உதவி கிடைக்குமுங்க. குடும்பத்துல சுப காரியம் நடக்குமுங்க. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்குமுங்க. பிள்ளைகளோட செயல்பாடுகள்ல கொஞ்சம் கவனம் தேவைங்க. உறவினர்கள் மூலம் நன்மை உண்டாகுமுங்க. வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வந்து சேருமுங்க. நம்பிக்கையுடன் காரியங்கள்ல ஈடுபட்டு நீங்க வெற்றி காண்பீர்கள். மற்றவர்களை நம்பி பொறுப்புகளை ஒப்படைப்பதில் கொஞ்சம் கவனம் தேவைங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாதங்கள்ங்க. இந்த காலகட்டத்துல மாணவர்கள் கல்வி தொடர்பான பயணங்கள் செல்ல
செல்ல வேண்டி இருக்குமுங்க. சக மாணவர்களோட ஒத்துழைப்பு கிடைக்குமுங்க. புத்தி சாதுரியத்துடன் காரியங்களை செய்வீங்க. எதிர்பார்த்த பணம் வரலாமுங்க. எதிர்ப்புகள் விலகுமுங்க. வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாமுங்க. எந்த காரியம் செய்தாலும் தாமதம் உண்டாகுமுங்க. எல்லாவற்றிலும் ஒரு பயம் ஏற்படுமுங்க. புதிய நபர்களோட நட்பு உண்டாகுமுங்க. வீடு வாகனம் தொடர்பான விஷயங்கள்ல கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவைங்க. அடுத்ததா உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் பார்த்தீங்கன்னா 3 மற்றும் 7ங்க. நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் விநாயகருங்க. உங்களுக்கான பரிகாரம் பார்த்தீங்கன்னா தினமும் காலையில பூஜை அறையில தீபம் ஏற்றி கீழ்காணும் பாடலை 27 முறை பாராயணம் செய்யணுங்க. திருவாக்கும் செய்கருமம் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆணை முகத்தானை காதலால் கூப்புவர் தம்கை. மேலும் ஒரு பரிகாரம் சொல்றேன், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸ்ரீரங்க மன்னாரை வணங்கி வர எல்லா பிரச்சனைகளும் தீருவுங்க. செல்வம் செழிக்குமுங்க. ஆரோக்கியம் உண்டாகுமுங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.